தண்ணி ஊத்துற மாதிரி சத்தம் கேக்குது. தெரியலையே. நெக்ஸ்ட் இது இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன நேம்லாம் கொடுத்துருக்காங்க? LOPMQRN. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கொஷின்? ட்ரையாங்கிள் LOP வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMOவா? இதானமா கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இருக்கீங்க? நேம் சொல்லுங்க. அப்புறம் லத்திகா, யஸ்வதிகா, தாரகா, தீனாஸ்டிகா, ஓகே மதுமித்ரிகா, ஓகே. பத்மஸ்ரீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன் போங்க. சொல்லுங்கம்மா, தான்ல சொல்லுங்க. எல்லாருமே வந்திருக்கீங்களா? சரி, ஓகே ஓகேம்மா. அப்புறம் ஹரி? ஓகே. கூப்பிட்டா எல்லாரும் ஏதாவது பேசுங்க, சரியா? ஓகேங்கப்பா. சரி, ஓகே. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க, LOP அப்படின்னா எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரி, நெக்ஸ்ட் QMO அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள். இது ரெண்டும் நம்மளை வந்து சிமிலர்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இதுல பார்த்தா உங்களுக்கு எது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது? எந்தெந்த ஆங்கிள் ஒன்னா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்தெந்த கோணம் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். Q அண்ட் L. ஏன்? ஏன்னா இதுவும் 90ல இருக்கு, இதுவும் 90 டிகிரில இருக்கு. அப்ப ஆங்கிள் Lலும் ஆங்கிள் Qவும் 90 டிகிரின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். அப்பதான் வடிவொத்தவை சிமிலர்னு சொல்ல முடியும். வேற ஏதாவது ஈக்குவலா இருக்கும் உங்களுக்கு தோணுதா? ஆர்பியா? ஆர்பி இல்ல, இந்த ரெண்டு முக்கோணத்துக்குள்ளே இந்த முக்கோணமும் இந்த முக்கோணத்துக்குள்ளயுமே, இது ரெண்டுத்துக்குள்ள கேக்குறேன். எம்மும் எல்லுமா? ஏன் அப்படி தோணுது? அது ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கு, அது ரெண்டு முக்கோணத்துலயுமே இருக்குக்கா. ஓ, ரெண்டு முக்கோணத்துலயும் டச் ஆகுறதுனால இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் நீங்க சொல்றீங்களா? QOமா? இப்போ நம்ம கம்பேர் பண்றது இந்த முக்கோணம், இந்த குட்டி முக்கோணத்தையும், அதாவது இந்த முக்கோணம் OMQ இதுலயும் LOP இது ரெண்டுத்துலயும் எது சேமா இருக்குன்னு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரே முக்கோணத்துல OQ வராது. அது மாதிரி நீங்க சொன்ன எம்மும் எல்லும் தூரமா இருக்கு. அப்ப நீங்க ஓவும் எல்லும் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஹரிணி சொன்ன கான்செப்ட் படி. ஹர்ஷினி ஹரிணின்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? அன்னைக்கு உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்களே என் ஃப்ரெண்டு, அவங்கதான். அவங்க பேர் வந்துச்சு வாயில. சரி, இந்த ஆங்கிளும் தான் நம்ம ஈக்குவல் வச்சுக்க போறோம். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு லைன்ல ரெண்டு கோடுகள் இந்த மாதிரி பேரலா இருந்தது அப்படின்னா அதுல ஃபார்ம் ஆகுற இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா இந்த லைனும் இணையா போகுதுன்னு வச்சுக்கோங்க. பேரலா இருக்கு அப்படின்னா எந்தெந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும்? இதுக்கு மேல இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும்னு வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா இங்க வந்து பேரலல் லைன் வரல.
அப்ப நம்ம இதுவும் வச்சுக்கலாம். ஏன்னா இது 2ம் இணையா இருக்கிறதுனால, எம்மும் ஓவும் வச்சுக்கலாமா? எம்மும் ஓவும் வச்சுக்கலாம். ரீசன் என்ன? அது வந்து ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்படின்னு வரும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்க வேண்டியதுதான். அதுதான் ரீசன். இது 2ம் இணையா இருக்கிற கோட்ல உருவாகுற இந்த கோணங்கள் வந்து சமமா இருக்கும். கிராஸ் ஆகி போற இந்த லைன்ல. அப்போ இது ஈக்குவல்னு வச்சுக்கலாம். ஓகேவா ஹர்ஷினி? ஓகேக்கா. ஓகேம்மா. சரி. அப்ப 2 கோணங்கள் நமக்கு சமம்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்ப ஏஏ விதிமுறையின்படி இத அப்படியே எடுத்து எழுதி வடிவொத்தவைன்னு எழுதிட வேண்டியதுதான். கண்டுபிடிச்சாச்சு. இதுல எதுவும் சப்ஸ்டிட்யூட்லாம் பண்ணவே தேவையில்ல. வடிவொத்தவைன்னு மட்டும் சொன்னா போதும். அப்ப இது வடிவொத்தவை அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகேங்கா. ஓகே. சரி. இப்ப செகண்ட் ஒண்ணு இருக்கா? அது பாப்போமா? நம்ம இப்ப எது பாக்குறோம்னு தெரியுதாப்பா? திவாகரா. இப்ப புதுசா ஜாயின் ஆனீங்களேப்பா. சந்தானவேல் ஐடியில இருக்கீங்களா? எந்த சம் பாக்குறோம்னா பயிற்சி 4.1ல 7வது கணக்கு பாக்குறோம்ப்பா. ஓகேவா? சரி. நான் நவுத்திட்டு போனா அதுவாவே சும்மா கிறுக்கிட்டு இருக்கு. நானா எழுதவே இல்ல. அதுவாவே எழுதுது. ஓகே. அதுல அடுத்த கொஸ்டின் ஒண்ணு செகண்டா ஒண்ணு சப்ஸ்டிட்யூட் பண்ற சப்டிவிஷன் இருக்குல்லம்மா அது சொல்லுங்க. செகண்ட் சப் டிவிஷன் சொல்லுங்க. நான் எதுவுமே பண்ணலையே. இருங்கம்மா நான் அந்த டயக்ராம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தது புரிஞ்சுச்சாமா உங்களுக்கு? புரிஞ்சுக்கா. ஓகே. செகண்ட் நான் அப்படியே சும்மா ரஃபா வரைஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் திருப்பி பழைய மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தா லேட் ஆகும். சரி. இப்ப செகண்ட் சப்டிவிஷன்ல என்னமா கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா முக்கோணம் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO இதுதான் ப்ரூஃப் பண்ணோம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னா எல்ஓபியும் RPN கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகே. ஓகே. இப்போ இது 2 எங்க இருக்கு பாருங்க. எல்ஓபின்றது இங்க மேல இருக்கு. RPNன்றது இங்க இருக்கு. முன்னாடி பார்த்த இந்த சைடு பார்த்தா அதே தான். அப்ப அதே மாதிரி இதுல எழுதினாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இதுவும் 90 டிகிரி இருக்கு. அப்ப ஆங்கிள் Lயும் ஆங்கிள் Rயும் 90 டிகிரின்னு எழுதிட வேண்டியதான். செகண்ட் வேற என்ன? இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். இது பேரலல் லைன்னும் போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ன்றதுனால Nனும் ஆங்கிள் Pயும் ஈக்குவல். ஏன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்படின்னு நம்ம எழுதிக்க வேண்டியதான். அந்த ரீசன் படி இதுவும் சமம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 கோணம் ஈக்குவல்னு சொன்னதுனால ஏஏ விதிமுறையின் படி இது என்ன சொல்லிடலாம்? வடிவொத்தவை சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு இதை நம்ம எழுதி சொல்லிடலாம். ப்ரூவ் ஆயிடுச்சு செகண்ட். அதுல என்ன பண்ணமோ அதே தான் இந்த பக்கமும். இது புரியுதா எல்லாருக்கும்? புரியுதுக்கா. சரிம்மா. ஓகே.
தான்ல எல்லாருக்கும் புரியுதாமா? ஓகே ஓகே ஓகே. இப்ப தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ட்ரையாங்கிள் QMOவும் வெரி குட். சரி, இப்போ இது ரெண்டு வடிவத்தவைன்னு நம்மள சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு பாப்போமா? QMO இந்த முக்கோணமும் RPN இந்த முக்கோணமும் வடிவத்தவைன்னு சொல்றாங்க. நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுது, இது செகண்ட் சால்வ் பண்ணுது. இது ரெண்டுத்தையும் பாருங்களேன். இந்த பக்கம் LOP, இந்த பக்கம் LOP, ரெண்டுத்துலயுமே LOP இருக்கு. அப்போ இந்த ரெண்டும் LOP அப்படின்னா சமமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பக்கம் இருக்கிற ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். நம்ம எப்பவுமே படிப்போம்ல, சும்மா இப்ப x plus y equal to 3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2y equal to 3னா இது 3ஆ இருந்தா இதுவும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளா கன்சிடர் பண்ணுவோம்ல. இப்படி இருக்காது. சும்மா சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. இந்த ரெண்டு பக்கமும் சமம்னா இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அந்த கான்செப்ட் படி இப்போ இதுவும் ஃப்ரம் 1 and 2ல இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுதான் ப்ரூவ் ஆகுது. பாருங்க, QMO இங்க RPN இது ரெண்டும் தான் இங்க இருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2ல இருந்து 1 மற்றும் 2ல இருந்து இதை அப்படியே எடுத்து எழுதி நிரூபிக்கப்படுகிறது, சரி பார்க்கப்பட்டது அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இட்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூஃப் பண்ணோம், செகண்ட் ப்ரூஃப் பண்ணோம், அது ரெண்டுத்தையும் வச்சே தேர்டை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஃபோர்த்துக்கு போவோமா? இதுல ரெண்டுமே LHS ஈக்குவல்னால RHS ஈக்குவல் நம்ம சொல்லிட்டோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போவோமா? சரி, இப்போ ஃபோர்த் என்னமா கொடுத்துருக்காங்க? ஃபோர்த் கொஸ்டின் சொல்லுங்க அப்படி. QR square equal to ஓகே மேம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல நானாவே எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த முக்கோணமும் வடி ஒத்தவை சிமிலர் நான் எடுத்துக்கிறேன். அது ரெண்டும் சிமிலர் தானே. இப்ப நம்ம தான் இங்க ப்ரூஃப் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த தேர்ட்ல அதான ப்ரூஃப் பண்ணிருக்கோம். QMOவும் RPN இது ரெண்டும் தான் சிமிலர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிருக்கோம். RPN இருக்கா, RNP இருக்காமா? குட் ஈவினிங் பா. நம்ம இப்ப பாக்குறது வந்து 4.1ல 7th சம்பா. அது 4th டிவிஷன் வந்துட்டேன் நானு. இது மட்டும் பார்த்து சொல்லுங்கம்மா. RPN RNP RPN அப்படி அப்ப இது QMOன்னு இருக்கேம்மா, இது கரெக்டா எழுதிருக்கோமா பாருங்க. QMO திருப்பி சொல்லுங்க. QMO ஓகே. சரி சரி, இப்ப அதே கான்செப்ட் படி நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. QMO RPN அப்படின்னா இதுல எப்படி இருக்கோ அதையே நீங்க டிவைட்ல எழுதிக்கலாம். இப்ப Q ஏன்னா இது ரெண்டும் வடிவொத்தவைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம எப்பவுமே வடிவொத்தவை சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அங்க என்ன இருக்கோ அதையே நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் ரெண்டு, இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் அண்ட் தேர்டு, அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்டு, இதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட், இதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட், அவ்வளவுதான். எப்படி எழுதிக்கிறோம். இப்போ இதுல நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது QR வருது, MQ வருது, RN வருது. அப்போ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதுல எல்லாமே நமக்கு தேவையா அப்படின்னு நான் பார்க்குறேன். இது ஆக்சுவலா RN. இதுல எனக்கு வந்து எது தேவையில்லைன்னா இந்த MO கேரக்டர் வேணாம், எனக்கு வேணான்றதுனால இதை மட்டும் நான் விட்டுட்டு இதையும் நான் வச்சுக்க போறேன். இதையும் QM divided by RP equal to QO divided by RN இருக்கா. இதுல நான் என்ன பண்றேன் அப்படியே நான் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ப்ரூஃப் வரணும்னா QR வந்து 2 டைம் வேணும்,
MQன்னு ஒண்ணு வேணும், RNன்னு வேணும். இங்க பாருங்க QR. இங்க QRே இல்ல. நெக்ஸ்ட் MQ இருக்கா? MQ அப்படின்றது இருக்கு. இதோ இருக்கு பாருங்க. QMன்னு இருக்கு. RN இருக்கு. அப்போ இது 2 மட்டும் தான் நமக்கு வித்தியாசமா இருக்கு. நான் இத என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்க. Rலேருந்து P இந்த வேல்யூக்கு பதிலா நான் QRன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஏன் நான் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த PRக்கு பதிலா QRன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஏன் அப்படி பண்ண போறேன் நானு? ஏன்னா அது ஒரு சதுரக்கா 4 பக்கமும் சமம். வெரி குட். சூப்பர். அவங்க கிளாப் பண்ணுங்க தாரகாக்கு. வெரி குட், வெரி குட். சூப்பர். கரெக்ட்டா சொன்னீங்க. அதுல என்ன குடுத்துருக்காங்க? இது ஒரு சதுரம்ன்றதுனால 4 பக்கமுமே சமமா தான் இருக்கும். அப்ப நமக்கு தேவையான மாரி நம்ம மாத்திக்கலாம். அப்போ இதுக்கு பதிலா நான் QR போட போறேன். இங்க என்ன இருக்கு? QO. அப்போ இந்த அளவுக்கு பதிலாவும் நான் என்ன பண்ண போறேன்? இந்த QRன்னே நான் போட்டுக்க போறேன். QRன்னே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன். அப்போ இத நீங்க கிராஸ் மல்டி பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். அப்ப இதையும் மல்டி பண்ணீங்கன்னா MQ into RN equal to QR ஸ்கொயர். 2 டைம் இருக்கிறதுனால ஸ்கொயர்ல வந்துரும். அவ்வளவுதான் நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட், செகண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட வச்சு தேர்ட் எழுதிட்டோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபோர்த் என்ன பண்ணோம்னா, இந்த தேர்டா ஒரு ப்ரூஃப் பண்ணோம்ல, அதையே எடுத்துக்கிட்டு அதை வந்து வடிவத்தவே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா, அதை வச்சு அதுல உள்ள ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கோம்னா, ஃபர்ஸ்ட் 2 இதுல ஃபர்ஸ்ட் 2 இதுல செகண்ட் தேர்டு இதுல செகண்ட் தேர்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அது மாதிரி எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா இதுல வேணான்ற ஒரு கேரக்டர் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதுல நமக்கு ஏத்த மாதிரி அங்க கொடுத்துருக்க வேல்யூக்கு பதிலா QRன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருது. அவ்வளவுதான். நான் இதை அப்படியே கொஞ்சம் குட்டியாக்குறேன். நீங்க பாருங்க. எது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஃபுல்லும் பாருங்க. எது டவுட் இருந்தா கேளுங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். கேட்கலாம். இது அதிகமா கேட்டது இல்ல. ஆனா கேட்கலாம். இது ஏன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இது போட முடியும். ஹரிஷ் சொல்லுங்கப்பா. ஏதாவது கேட்கணுமா? நெக்ஸ்ட் சம் போட்டுமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் போட்டா ஓகே ஓகே சரி. நெக்ஸ்ட் இந்த பயிற்சியில நம்ம இன்னும் ஒரு கணக்கு தான் பார்க்கணும். ஏன்னா பேலன்ஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஹோம்ஒர்க் கொடுத்துட்டோம். இது நமக்கு பரப்பளவு வச்சு போட்டிருக்கீங்க. இந்த சம் பார்க்கணும். பேலன்ஸ் உள்ளது எல்லாமே ஜாமெண்ட்ரி தான். ஜாமெண்ட்ரி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃபைனலா ஒரு டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதனால நீங்க ஜாமெண்ட்ரியை வந்து போட்டு பார்த்துருவீங்க. நான் இப்போ 9th சம் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? 9th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதுல ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. அவ்வளவுதான். இது அப்படியே நம்ம போடலாமா? அங்க என்னென்ன இருக்கு? இப்படி தானமா இருக்கு. இதுக்கு ஒய் இருந்தது. வேற என்ன நடந்தது? கீழே வந்து ஏபிசியா, இங்க பி கியூஆர், இது வந்து 6 இருந்தது, 3 இருக்கு. இதுல ஒய்யை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது ஒரு சிம்பிளான சம். இதே மாடல்ல நம்ம எக்ஸாம்பிள்ல ஒரு சம் போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா?
இதே மாதிரி பயிற்சியில கூட ஒரு கணக்கு வரும்னு நான் சொன்னேன் அது நடத்துறப்போ. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஒரு நடத்தின ஞாபகம் இருக்கா? எடுத்துக்காட்டுல பார்த்தோமா? ஏதாவது பேசுங்க. பார்த்தோம்க்கா. ம். பார்த்தோம். ஆமாங்கக்கா. சரி. நீங்க ஏதாவது பேசினா தான் நான் சொல்லுவேன். இல்லன்னா நானும் அப்படியே சைலன்ட்டா இருப்பேன் பாருங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிஏசி இந்த ட்ரையாங்கிள் பிஏசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதுல நடுவுல இதுவும் இருக்கு. ஓகேவா? பிஏசி ட்ரையாங்கிளும் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் கியூபிசி இந்த குட்டி ட்ரையாங்கிள் இது ரெண்டும் வடிவொத்தவை அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போறேன். எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? எந்தெந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லுங்க. பிஏசி இந்த ஆங்கிளும் கியூபிசி இதுவும் ரெண்டும் வடிவொத்தவைன்னு நான் சொல்ல போறேன். எது ஈக்குவல் சொல்லுங்க பார்க்கலாம். ஏவும் பியும் 90 டிகிரிக்கா, சி வந்து பொதுவான. வெரி குட் தாரகா. ஏவும் பியும் எப்படி இருக்கு? 90 டிகிரில இருக்கு. அவ்வளவுதான், ஒரு ஆங்கிள் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஆங்கிள் சி வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கு. அவ்வளவுதான். இப்படி பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிரும் எல்லாமே ஈஸி தான். எல்லாமே ஒரே மாடல் தான் இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் காமன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஏஏ விதிமுறையின் படி, ஏஏ சிமிலாரிட்டி படி இது வந்து வடிவொத்தவை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த சைட்ஸ வந்து அதோடது எழுதுவோம். இப்போ நான் வந்து பிஏ எழுதுனேன் அப்படின்னா எதை டிவைட் பண்ணுவோம்? இங்கே வந்து கியூபி இருக்கு. அதை டிவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நான் கீழே பேஸ் ஏசி எடுத்தேன் அப்படின்னா இங்க அதே மாதிரி குட்டியா இருக்கிறது பிசி. வேற என்ன இருக்கு? இந்த கியூசி அந்த பெரிய முக்கோணத்துல நான் வந்து பிசி எடுக்கிறேன்னா குட்டி முக்கோணத்துல கியூசின்னு எடுத்துப்போம். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். இதுக்கு வந்து 6 வேல்யூ, கியூபிக்கு வேல்யூ ஒய், ஏசிக்கு வேல்யூ தெரியாது, பிசிக்கு வேல்யூ தெரியாது, பிசிக்கும் கியூசிக்கும் தெரியாது. ஆனா சரி அதையும் இப்போதைக்கு சும்மா வச்சுக்குவோமா? சும்மா இப்போதைக்கு இருக்கட்டுமே. இதுல நமக்கு ஏதாவது வேணான்னா நம்ம எடுத்துடலாம். நமக்கு தேவையில்லைன்றத விட்டுறலாம் நம்ம. நான் வேணா இதை கூட விட்டுறேன். இது வேணாம், நமக்கு யூஸ் ஆகாது. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அதை மட்டும் விட்டுட்டு 6/y ஈக்குவல் டு ஏசி பை பிசி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. இப்ப அதே புரியுதா? ரொம்ப சிம்பிள். இப்ப அதே மாதிரி இந்த முக்கோணம் இப்ப நான் வந்து ஏஆர்சி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏஆர்சியும் அதே மாதிரி ஏக்யூபி எடுக்கிறேன். ஏக்யூபி இதுல சொல்லுங்க பார்க்கலாம் எது எது வடிவொத்தவை? இந்த ரெண்டுத்துல இந்த முக்கோணமும் அதுல இருக்கிற இந்த குட்டி முக்கோணமும் நான் எடுத்திருக்கேன். அதுல எது எது வடிவொத்தவைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காமனா எது எது இருக்கு? ஏவும் பியும் 90 டிகிரி, சியும் பியும் 90 டிகிரி, ஏ வந்து பொதுவானதுக்கா. வெரி குட். சியும் பியும் 90 டிகிரி. ஏன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப ஆங்கிள் சியும் பியும் 90 டிகிரி. வெரி குட். அடுத்து எது பொதுவா இருக்கு? ஆங்கிள் ஏ ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கு. அவ்வளவுதான். அப்ப ரெண்டு இது நமக்கு முடிஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. வெரி குட்மா. அப்ப ஏஏ விதிமுறையின் படி இது வடிவொத்தவை நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப பக்கங்களை நம்ம எழுத வேண்டியதான் எப்பவும் போல. அதுல உள்ள பக்கங்களை அப்படியே நம்ம எழுதுவோமா? என்ன பண்ணுவோம்? இப்ப நான் வந்து இந்த ஆர்சின்ற பக்கத்தை எடுக்கிறேன் அப்படின்னா இங்க வந்து அதே மாதிரி குட்டி பக்கம் வந்து கியூபி. நெக்ஸ்ட் இந்த கீழே பெரிய இது வந்து சிஏ எடுக்கிறேன் அப்படின்னா சிஏன்ற வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி இங்க இருக்கிறது ஏபி. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ இந்த பெருசு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆர் ஏ எடுக்கிறேன் அப்படின்னா அங்கேருந்து ஏக்யூ இந்த வேல்யூ இந்த பக்கம் இது மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதுல வந்து எனக்கு எது வேணாம்னா இது வேண்டாம்னு நான் விட போறேன். ஏன்னா இந்த மேல உள்ள இந்த பக்கத்தை நான் எடுக்கல. அதுல எதுவும் வேல்யூவே இல்லை. அதனால நான் எடுத்துக்க போறது இல்லை. அதை விட்டுடுறேன் நான். விட்டுட்டு இதுக்கு மட்டும் நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப எப்படி வரும்? ஆர்சிக்கு வேல்யூ 3, கியூபிக்கு வேல்யூ ஒய், சிஏக்கு வேல்யூ தெரியாது. அப்ப ஏசி அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஏபிக்கு வேல்யூ தெரியாது. ஏபியும் அப்படியே இருக்கட்டும்.
இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் பாருங்க, புரியுதான்னு பாருங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்கம்மா. இது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கிளாஸ்க்குள்ளதான் இருக்கீங்க. நீங்க இப்ப மெசேஜ் போட்டீங்களாமா? நீங்க கிளாஸ்ல தான் இருக்கீங்க. இப்பதாக்கா உள்ளே வந்துருச்சு, இப்ப கட் ஆயிடுச்சுக்கா. சரி சரி, ஓகே ஓகே. எனக்கு மெசேஜ் இப்பதான் வந்திருக்கு, அதான் கேட்டேன். ஆமாக்கா வந்துச்சு உள்ள. சரி சரிம்மா சரிம்மா. சரி, இப்ப இது ரெண்டும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு அடுத்தது கண்டுபிடிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் சும்மா இங்க எழுதி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 6/y ஈக்குவல் டு ஏசி என்னமா இருந்தது, பை ஏபியா, பிசியா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்தது, 3/y சி பையா 3யா, 3/y equal to AC/AB. ஏசி பை ஏபி இருக்காதே அங்க, ரெண்டுத்துலயுமே ஏசி பை ஏபின்னு வந்துருச்சா? அங்க BC இங்க AB கா. ஓகே. ஏசி பை ஏபியாமா, என்னமா இருந்தது, ஏபியா? AB தான். ஓகே சரி, ஏபின்னு இருக்கு. இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ரெண்டு சைடும் ஈக்குவலா இருந்தா இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம சம்ம சால்வ் பண்ணி முடிச்சிருவோம். ஆனா இங்க ஏசி பை பிசி இருக்கு, இங்க ஏசி பை ஏபின்னு இருக்கு. அப்போ நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணி ஒரே மாதிரி மாத்தினாதான் இந்த ரெண்டு சைடும் நம்ம ஈக்குவல்னு பண்ணி ஒய்யை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஏசி இருக்கு, எனக்கு இந்த பிசின்னு இங்க வேணும், இங்க பிசி இருக்குல்ல, அதே மாதிரி பிசி வேணும். அப்ப இந்த ஏபிய நான் பிசியா மாத்த போறேன். இங்க பாருங்க, ஏபிய பிசியா நான் மாத்தி எழுதணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஏபி அப்படின்ற இந்த வேல்யூவை நானா என்ன பண்றேன், ஏசி மைனஸ் பிசின்னு எழுத போறேன். ஏல இருந்து பிசியை கட் பண்ணாலும் இந்த ஏபி தான் வரும். நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், ஒரு டைரி மில்க் வச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த கான்செப்ட் தான். ஏல இருந்து சி, அதுல பில இருந்து சியை வெட்டி எடுத்துட்டோம்னா ஏபி தான் கிடைக்கும். அந்த கான்செப்ட் படி நம்ம இதை மாத்தி எழுத போறோம். இங்க 3/y அப்படியே இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கிற ஏசியும் அப்படியே இருக்கட்டும். இந்த ஏபிக்கு பதிலா மட்டும் ஏசி மைனஸ் பிசின்னு மாத்திக்கிறேன். இப்ப இதே மாதிரி கொண்டு வரதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் பாருங்க. இதை அப்படியே நான் தலைகீழ எழுத போறேன். இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண போறேன். இந்த பக்கம் மாத்தினா இந்த பக்கம் கோச்சுக்குவாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே நம்ம மாத்தணும். அப்போ y/3 ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி டிவைட் பை ஏசி. இப்போ y/3 அப்படியே இருக்கட்டும். இதை நான் இந்த டேமுக்கும் இந்த டேமுக்கும் தனித்தனியா பிரிச்சு எழுத போறேன். இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எழுதும் போது இது இது கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். அப்போ y/3 ஈக்குவல் டு 1 மைனஸ் பிசி பை ஏசின்னு இருக்கு. ஆனா நமக்கு ஏசி பை பிசின்னு வேணும். அப்ப இதை என்ன பண்ண போறேன், அப்படியே தலைகீழ மாத்த போறேன். அப்போ 3/y ஈக்குவல் டு 1 தலைகீழ எழுதினாலும் 1 தான், மைனஸ் ஏசி பை பிசி கரெக்டா வந்துருச்சு தலைகீழ. ஆனா நமக்கு ஏசி பை பிசி மட்டும்தான் ஒரு பக்கம் இருக்கணும், இது மைனஸ்ல இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இது ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். அப்ப ஏசி பை பிசின்னு இங்க கரெக்டா வந்துருச்சு பிளஸ்ல. இந்த 1 இங்க அப்படியே தான் இருக்கு, இதை இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்ப 3/yன்னு இந்த பக்கம் வந்துருச்சு. இதை வேணா கிராஸ் மல்டிபிள் கூட பண்ணி வச்சுக்கலாம். AC by BC equal to y minus 3 divided by y. y நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்குமா பாருங்க. இந்த 1 இங்க இருக்கட்டும், இது அந்த பக்கம் போனது அப்படின்னா தலைகீழ போகுமா, இல்ல மைனஸ்ல தான் போகும்?
இத நம்ம கிராஸ் ம். இத இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு கூட நம்ம வந்து திருப்பி பார்க்கலாம். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டெப் வரைக்கும் வச்சுக்கங்க. இத வந்து ஏன்னா, இதுல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆவுது. நான் இன்னும் கண்டுபிடிக்கல எந்த இடம் மிஸ்டேக்ன்னு. நானாவே சும்மா இதுல மாத்தி பார்க்குறேன். இப்போ இந்த இருக்குல்லமா, இது நான் என்ன பண்றேன், இத மட்டும் இங்க வச்சுக்கிறேன். y/3 இந்த 1 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா -1ன்னு வருமா? ஈக்குவல் டூ -bc/ac இருக்கட்டும். இத நம்ம இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா y-3/3ன்னு வரும். ஈக்குவல் டூ -bc/ac இருக்கா? நான் இப்ப இத தலைகீழ மாத்துனேன்னா எப்படி மாறும்? ac/bcன்னு வரும். மைனஸ் மைனஸ்ல தான் இருக்கு. y-3/3ன்னு வருமா? இப்ப இந்த மைனஸ் நமக்கு வேணாம்னா, நான் ஃபுல்லும் மைனஸால மல்டிப் பண்ணணும். அப்ப ஃபுல்லும் நான் மைனஸால மல்டிப் பண்ணேன் அப்படின்னா, இது ஃபுல்லா மைனஸ் மல்டிப் பண்ணா இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். இது கூட மைனஸ் மல்டிப் பண்ணா இது பிளஸ் ஆயிடும். இப்படி வச்சுக்கிறேன் நானு. அப்போ இத நான் வந்து 3rd ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் 2 வச்சிருக்கோம். இதுல வந்து இந்த ஏபி வந்து வித்தியாசமா இருக்கு. இது மாரி இல்ல. பிசின்னு இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஏபிக்கு பதிலா ஏசி மைனஸ் பிசின்னு மாத்திக்கிறேன். 2த்தையும் அப்படியே தலைகீழ எழுதிக்கிட்டு, நம்ம தனித்தனியா பிரிச்சு கேன்சல்லாம் பண்ணிட்டு, நமக்கு தேவையான ஏசி பை பிசிய மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, பேலன்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைட் போயிட்டு நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப பாருங்க. இந்த வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு. 1 அண்ட் 3ல 2 சைடு ஈக்குவலா இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா, பேலன்ஸ் 2 சைடு ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அப்ப 6/y ஈக்குவல் டூ -y பிளஸ் 3/3 இது இருக்கு. நமக்கு y தான் வேணும். அப்ப நான் என்ன பண்றேன், இத இங்கேயும் நான் மல்டி பண்ணிக்க போறேன். அப்படின்னா 6 கூட நீங்க 3 பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 18ஆ? 18ஆ? மைனஸ் இந்த y கூட இந்த y மல்டி பண்ணா y ஸ்கொயர் பிளஸ் 3yன்னு வருது. இது எல்லாத்தையும் நான் ஒரு சைடு கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா y ஸ்கொயர் மைனஸ் 3y பிளஸ் 18 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்ப்போமா? மைனஸ் 3 பிளஸ் 18 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். நான் வந்து 3 டேபிளில் போட்டேன்னா 6. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கம்மா. பாருங்க. எல்லா ஸ்டெப்பையும் அப்படியே பாருங்க. சிம்பிள மாத்தி போட்டீங்கக்கா. எதுலப்பா? தான் மைனஸ் வரும். எப்படி சொல்றீங்க? ஸ்டெப்ல பாருங்க. -3y போட்டீங்கக்கா. இல்ல நான் என்ன பண்ணேன்னா, இது 2த்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டேன். அப்ப இது பிளஸ் ஆயிடுச்சு, இது மைனஸ் ஆயிடுச்சு. இது அங்கேயே இருந்தது. அப்ப இது பிளஸ்லயே எழுதிக்கிட்டேன் நானு. இதுக்கு இதுக்கு மேல இதுல தான் ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு பாருங்க. இது ஆக்சுவலா எப்படி வரும் அப்படின்னா 1 மைனஸ் 3/yன்னு வரும். நமக்கு ஆனா என்ன வந்திருக்கு, அதாவது இதை கிராஸ் மல்டி பண்ணா y by இப்படி வந்தா ஓகே தானே. இப்படி வந்தா இப்படிதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்தது. நான் தான் மாத்தினேன் திருப்பி. இப்படிதான் வருது. கரெக்டா தான் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். y/3 -1 வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதை கிராஸ் மல்டி பண்ணா y -3 டிவைட் பை 3 வந்தது. மைனஸ் பிசி பை ஏசி கரெக்ட். அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா ஏசி பை பிசி. இதுவும் அப்படியே நம்ம தலைகீழ எழுதி, இது நம்ம எங்கடா தலைகீழ எழுதலையே நம்ம.
இங்க பாருங்க, இத மாத்தணும். இத எங்க மாத்திருக்கோம்? மாத்தவே இல்ல பாருங்க. அதான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இத இந்த பக்கம் மாத்திருக்கோம். இந்த பக்கம் திருப்பி நம்ம எழுதவே இல்ல. இத மட்டும் தலைகீழ எழுதிட்டோம். இத யார் தலைகீழ எழுதுவா? அதுதான் நம்ம பண்ண மிஸ்டேக். அப்போ அப்படியே இத நம்ம தலைகீழ எழுதினா, இதையும் தலைகீழ எழுதணுமா? அப்ப இத தலைகீழ எழுதுனோம்னா, ஏசி பை பிசின்னு வருது. இது மைனஸ்ல இருக்கு. அப்ப நான் மைனஸால மல்டி பண்ணா இது பிளஸ் ஆயிருது. இத அப்படியே தலைகீழ எழுதுனா 3 பை y மைனஸ் 3ன்னு இருக்கு. இத மைனஸால மல்டி பண்ணா -3 தான் வரும் நமக்கு. ஓகேவா? இத நான் என்ன வச்சுக்கிறேன்? 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுவும் இதுவும் நம்ம ஈக்குவல்ன்னு எழுதினா போதும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும், தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் சமம்னு வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? பாருங்க. 6 by y equal to -3 by y minus 3. இப்போ இதை நம்ம ரெண்டும் கிராஸ் மல்டி பண்ணுவோம். அப்போ 6y மைனஸ் 6 கூட 3 பெருக்குனீங்கன்னா 18 ஈக்குவல் டு -3y இப்படி வருது. நான் இந்த -3y இந்த பக்கம் கொண்டு வர போறேன். அப்ப 6y பிளஸ் 3yன்னு வந்துரும். இந்த -18 இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப பிளஸ் 18 வந்துரும். இதையும் கூட்டினோம்னா 9y ஈக்குவல் டு 18. y யோட வேல்யூ 2. அவ்வளவுதான். இதான் ஆன்சர். கரெக்ட் தான். இது கரெக்ட் ஆன்சர் தான். புக் பேக் வேணா செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க என்ன பார்த்தோன்றது மறந்துருப்பீங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தது. என்ன பார்த்திருக்கோம் பாருங்க. ரெண்டு இந்த இந்த ட்ரையாங்கிளையும் இந்த குட்டி ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணோம். அதோட பக்கங்களை எழுதிக்கிட்டோம். அதுல நமக்கு தேவையான பக்கங்களை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பெரிய முக்கோணமும் இந்த குட்டி முக்கோணமும் வடிவொத்தவை சிமிலர்னு நம்ம எழுதணும். அதுல நமக்கு தேவையான பக்கங்களை மட்டும் வச்சுக்கிட்டோம். 2 கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவல்னு வச்சு நம்ம ஒய்யை கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஈக்குவலா மாத்துறதுக்கு இது ஒண்ணு டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அப்போ இந்த பிசிய ஏசி மைனஸ் பிசின்னு எழுதணும். இதை வந்து எல்லாமே நம்ம தனித்தனியா பிரிச்சு போட்டு எழுதி நமக்கு ஏத்த மாதிரி தலைகீழ எழுதி கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணி நம்ம வந்து ஏசி பை பிசி மாடலுக்கு கொண்டு வரதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒன்னெல்லாம் ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டு மைனஸா இருக்கிறது எல்லாமே பிளஸ்ஸா மாத்தி தலைகீழ எழுதும் போது இந்த மாதிரி ஆன்சர் வந்தது. இப்போ இந்த வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டி பண்ணி சால்வ் பண்ணா ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடைச்சது. அவ்வளவுதான். புரியுதா பாருங்க. இதோட 4.1 பயிற்சி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் 4.2க்கு போறோம். எல்லாருக்கும் ஓகேன்னு பாத்துக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு யாராவது ஏதாவது பாத்துட்டு வந்திருக்கீங்களா? நிறைய பேர் பாத்துட்டு வரேன்னு சொன்னீங்களே. யாரும் ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்களா? கொஸ்டின் சாங் எங்க பேர் என்ன? லத்திகா இன்னைக்கு பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்களா? லத்திகா இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் லத்திகாவை காணும். வந்தாங்க காணும். தாரகா கேளுங்கம்மா. கேளுங்கம்மா. ஒருத்தன் பேங்க்ல பணம் எடுக்க போகும்போது ஷாக் அடிச்சுச்சான் பேங்க்ல. அது ஏன்? ஏன்னா இது வந்து கரண்ட் அக்கவுண்ட். கரெக்ட்டுக்கா. வெரி குட். வேற எதுவும் கேக்குறீங்களா? தீபதாரவா? யஸ்வதி கேக்குறேன்னு சொன்னீங்களேம்மா. பத்மஸ்ரீ, நிரஞ்சனா, டான்ல எதுவும் கேக்குறீங்களாமா? அக்கா நான் கடிஜம் கேக்குறேன். கேளுங்கம்மா. ஒருத்தன் வந்துட்டு வாட்ஸ்அப் போவானாக்கா,
பண்ணுவானா, வாய்ஸ் கால், வீடியோ கால்லாம் பண்ணுவானாக்கா. ஆனா ஸ்டேட்டஸ் அடுத்தவங்க வச்சிருக்க ஸ்டேட்டஸ மட்டும் பார்க்க மாட்டானா. ஏன்? அவன் ஸ்டேட்டஸ் போயிடும்னா? இல்லக்கா. அடுத்தவங்க ஸ்டேட்டஸ் பார்த்து வாழக்கூடாதாம். இல்லக்கா. அடுத்தவங்க யாருக்கிட்டயும் ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டானாக்கா. ஆமாங்க. வெரி குட், வெரி குட். இதுதான் சொல்றதுக்கு அப்படி இப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே சொல்லி சமாளிச்சிருங்கக்கா. நந்தினி எதை கேக்குறீங்களாமா? நானே கேக்குறேன்க்கா. டான்ல ஒரு நந்தினி இருப்பீங்களே, நீங்க கேக்குறீங்களா? சொல்லுங்கம்மா. எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்களா? சரி, இருக்கிறவங்க கேளுங்க. வைத்தீஸ்வரன் கேளுங்கப்பா. என்னப்பா என்னப்பா? நீங்க கேக்குறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. ஃபேன் ஏன் ஓட மாட்டேங்குதா? நீங்க பேசுறது எங்களுக்கு பிரேக் ஆகி கேக்குது. யாருக்காவது கரெக்டா கேக்குதாமா? இல்லக்கா. ஃபேன் ஏக்கா ஒரே இடத்துல சுத்துது? அத கழட்டி விட்டா எல்லா இடத்துக்கும் ஓடி போயிடும் தான். அதுக்கு அட்ரஸ் தெரியல. கரெக்ட். நீங்க பாத்துட்டு வந்தீங்களா ஹரிஷ்? கரெக்டா? அக்கா நான் இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். கேளுங்கம்மா. ஒரு இன்ஜினியர் வந்து ரோடு போட்டாராக்கா. அந்த ரோட்டு பக்கத்திலே வாழை மரம் வச்சாராம். ஏன்? அதுல இருந்து தார் வருமா? ஏதோ தார் ரிலேட்டடா தான் சொல்ல போறீங்கன்னு தெரியுது. தார் ரோடாங்கா. ஆமாங்கா. சரி சரி. ஹர்ஷினி, அகல்யா, ஹரி கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. ஒருத்தவங்க சாப்பிடும் போது காது மூடிட்டே சாப்பிட்டாங்களா? ஏன்க்கா? ஏன் ஏன் ஒரு காதை மூடிட்டு சாப்பிடுறாரு? காது வழியா புகை வராம இருக்காக்கா. இல்லக்கா. காதை மூடிட்டு சாப்பிடுறாரா? காதை மூடிட்டு எப்படி சாப்பிட முடியும்? இல்லக்கா, பஞ்ச் வச்சு மூடிட்டுக்கா. சரி. தெரியலையே. ஆன்சர் சொல்லவாக்கா? சொல்லுங்கம்மா. ஏன்னா அவர் சாப்பிட்டது இடியாப்பமாக்கா. சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். குட், நல்லா இருந்தது. வேற யாராவது எது கேக்குறீங்களா? சொல்றீங்களா? டான்ல எதுவும் ட்ரை பண்ணுங்களேன். ஹரி, ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? இப்படா நீங்க ஏதாச்சும் கேளுங்கக்கா. நானா?
நான் வந்து நாளைக்கு கேக்குறேன். கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்காக கேக்குறேன். ஓகே ஓகே. அக்கா நானு கேளுங்கப்பா. விடுதலக்கா. கேளுங்க கேளுங்க. இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனமில்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன? இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சரா? ஆமாக்கா. இன்னொரு வாட்டி கொஸ்டின் சொல்லுங்க. அப்ப இன்னொரு வாட்டி பொறுமையா சொல்லுங்க. இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனமில்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன? வாழை மரம். கரெக்ட் போல. கரெக்டுக்கா. இவ்ளோ கஷ்டப்பட்டு கேட்டேங்கா, ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டாங்க. கரெக்ட். வாழை மரமாப்பா. அதுல இலை இருக்கும் கிளை இருக்காதான், பூ இருக்கும் மனம் இருக்காதான், அதுல வந்து காய் இருக்கும் விதை இருக்காதான், அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே, பட்டை இருக்கும் கட்டை இருக்காதான், அப்புறம் கன்று இருக்கும் பசு இருக்காதான். கரெக்ட். டான்ல என்னமா பாட்டு பாட போறீங்களா? பாட சொல்லுங்க. பாடுங்க பாடுங்க பாடுங்க. பாடுங்க சந்தோஷ். சரி, அப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு பண்ணலாம். ஓகே. சரி, வேற யாராவது கேக்குறீங்களா இல்ல சமுக்கு போயிட்டுட்டா? அப்ப நாங்க ஏதாவது கேக்குறோம்கான்றீங்களா? அக்கா இன்னொன்னு. கேளுங்கம்மா கேளுங்கப்பா. இரு கொம்பு உண்டு மாடி அல்ல, வேகமாக ஓடும் மான் அல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அது என்ன? தண்ணி. இல்லக்கா. திருப்பி சொல்லுங்க. கொம்பு உண்டு, 2 கொம்பு இருக்கும், மான் இல்ல. மாடு இல்ல. இரு கொம்பு உண்டுக்கா, மாடு இல்ல. சரி, அப்புறம்? கட்டாயிட்டுக்கா. போன்ல பாத்தீங்களா? சரி சரி. அக்கா இரு கொம்பு உண்டு மாடு அல்ல, வேகமாக ஓடும் மான் அல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அது என்ன? ஏதோ கொம்பு இருக்கிற விலங்கா இருக்குமோ? மாட்டு வண்டி. ஆடாக்கா. நத்தையாக்கா. அது வேகமா ஓடாதே. இங்க ஹரிஷ் காணும். இருக்காங்க. இருக்கீங்களா? கொம்பு வச்ச விலங்கு காட்டெருமை. இல்லக்கா. ஓடுமாப்பா. கால் இருக்குமா அதுக்கு? குதிரையா? கால் இல்லைக்கா. கால் இல்லையா? கால் கிடையாது அதுக்கு. சரி சரி. கால் இருக்கா. ஐயோ, கால் இருக்கா? குதிரை கிடையாதா? இல்லக்கா. பைக்கா? பைக் எல்லாம் கிடையாதுங்களா? அதுவும் கரெக்ட் தான், ஆனா சைக்கிள் ஆன்சர் போட்டிருக்கு. சைக்கிளா? அதுக்கு எங்க இருக்கு காலு? ஓ, நம்ம வச்சு மதிக்கிற பெடல் நினைக்கிறேன். அந்த பெடல் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. கொஞ்சம் ஒத்துக்கிறோம். ஓகே, நான் ஒரே ஒரு சம் மட்டும் நடத்திட்டு போயிடுறேன். நாளைக்கு யோசிச்சுட்டு வாங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நாளைக்கு பார்ப்போம். சரி. நீங்க பாருங்க. 4.12 இந்த இதுதான் நம்ம அடுத்து பார்க்கணும். ஏன்னா தேற்றம் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். படிச்சிட்டிங்களா?
சரி. இப்போ இந்த ஏபிசி அப்படின்ற முக்கோணத்துல ஏடியோட வேல்யூ, டிபியோட வேல்யூ, ஏஇயோட வேல்யூ, இசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா இந்த ஏல இருந்து பி வரைக்கும், ஏல இருந்து சி வரைக்குமான வேல்யூ நீளம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த முக்கோணத்துல நடுவுல ஒரு கோடு போட்டிருக்கு. அப்ப இது எந்த தேற்றமா இருக்கும்னு நினைக்கிறீங்கம்மா? இந்த படத்தை பார்த்தா எந்த தேற்றம்னு உங்களுக்கு தோணுது? வெரி குட். தேல்ஸ் தேற்றம். அதை தான் யூஸ் பண்ணி போட போறோம். அப்ப தேல்ஸ் தேற்றத்துல எப்படி ப்ரூஃப் எடுத்துப்போம்? ஏபி சாரி டிபி ஏஇ இசி. வெரி குட். அதுதான் எடுத்திருக்கோம். அதை எடுத்துக்கிட்டு அதோட வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ. இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது அப்படியே உள்ள கொடுத்து மல்டி பண்ணுங்க. இது எல்லாத்தையும் உள்ள கொடுத்து மல்டி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும், டேம் வரும். இதுல இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடைக்குது. ஆனா நம்மள கேட்டது எக்ஸோட வேல்யூ இல்ல, ஏல இருந்து பி வரைக்குமான வேல்யூ. அப்ப ஏல இருந்து பினா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ, இது ரெண்டுத்தையும் கூட்டி வர்றதுதான் ஏல இருந்து பி. அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் எக்ஸா. அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு 4. அப்ப 4 மைனஸ் 2 பிளஸ் 4 கூட்டினீங்கன்னா 8 மைனஸ் 2 போச்சுன்னா 6. அப்ப ஏபியோட வேல்யூ 6. அதே மாதிரி இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸுக்கு 4 பிளஸ் 2 6. இங்க 4 மைனஸ் 1 வேல்யூ 3. அப்ப 6யும் 3யும் கூட்டினீங்கன்னா 9. அவ்வளவுதான். அப்போ இதுக்கும் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸியா இருக்கா? இதெல்லாம் 2 மார்க் தான். சிம்பிளான சம்மு. என்ன தேட்டர்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அழகா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போட வேண்டியதான். இப்ப அதே மாடல்ல இன்னொன்னு இருக்கு பாருங்க. இதுல ஏபி எல்லா வேல்யூமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த லைனும் இணைன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அப்போ இணைன்னு ப்ரூஃப் பண்ண சொன்னா அது என்ன தேற்றமா இருக்கும்? அதுவும் தேல்ஸ் தேற்றம் தான். ஆனா அதோட மறுதலை. அப்படிதானே? இந்த விகிதங்கள் சமமா இருக்கும் போது இது இணைன்னு ப்ரூஃப் பண்ணா அது அதோட மறுதலைன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காமா? அங்க கதை பேசிட்டு இருக்காங்கன்னு கேமரா ஆன் பண்ணிட்டீங்களா? சரி. புரியலையா? நீங்க எல்லாம் கதை பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு யாரும் கேமரா ஆன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியாம. சரி சரி சரி. ஓகேமா. சரி. இப்போ இதுவும் இணைன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த பக்கத்தோட விகிதங்களும் இந்த பக்கத்தோட விகிதமும் சமமா இருந்தா இது ரெண்டும் இணைன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். இது ரெண்டும் பேரலல்னு சொல்லலாம். அப்போ ஏடி டிவைட் பை டிபி இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஏஇ டிவைட் பை இசி இதையும் தனியா கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1/3 வருது. இதையும் கேன்சல் பண்ணா 1/3. ரெண்டு பக்கமும் ஈக்குவலா வந்ததுனால ரெண்டும் சமம். அப்ப ரெண்டும் சமமா இருந்தா கண்டிப்பா இந்த ரெண்டு லைனும் இணையாதான் இருக்கும். பேரலல் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். இது ஓகேயா பாருங்க. தேல்ஸ் தியரம் தான். அது தேல்ஸ் தேற்றம். இது தேல்ஸோட மறுதலை, கான்வர்ஸ் பார்ட். இப்ப அப்படியே பயிற்சிக்கு வாங்க. இந்த பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சம்மா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நேத்தே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கல. இந்த சம்ம சும்மா ட்ரை பண்ணிட்டு வாங்க. இது அந்த மாடல் தான். ஃபர்ஸ்ட் சம்மு, ஃபர்ஸ்ட் கணக்கு மட்டும் ஹோம்ஒர்க் போட்டு வாங்க. போட தெரியலனா பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. பேலன்ஸ் சம்ம நாளைக்கு பார்ப்போம். என்னம்மா? ஓகே ஓகே சரிம்மா. நாளைக்கு எல்லாம் கரெக்டா டயத்துக்கு வந்துருங்க, 8 மணிக்கு. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. பை பை. குட் நைட். தேங்க்யூமா. தேங்க்யூமா. தேங்க்யூ.